மியூட்டேஷன்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்காக இல்ல கட்டுப்பாடா இருக்க நம்ம ப்ரூஸ் பேனரை பார்க்கறதுக்கு நம்ம பீட்டர் பார்க்கர் போறாரு. நம்ம டாக்டர் ப்ரூஸ் பேனரை மீட் பண்றதுக்கு அங்க படிக்கிற ஒரு ஆள் விட்டு ஒரு ஹுடி எடுத்து போட்டு வந்திருக்க மாதிரி தான் விளங்குது. பீட்டர் பார்க்கர் இப்ப மியூட்டேட் ஆகிட்டு இருக்காருன்னு அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. சோ டாக்டர் பேனர் கிட்ட போயிட்டு டாக்டர் பேனர் எப்படி மியூட்டேட் ஆகிற டிஎன்ஏ கட்டுப்படுத்துறதுன்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு நம்ம ஹியூமன் ஃபார்ம்ல இருக்க டாக்டர் பேனர் வந்து அந்த கையில் உள்ள டிவைஸை காட்டியிருப்பாரு. இது எல்லாமே என்ன பார்த்தனா அங்க இருந்து ஓடிடு அப்படின்னு. சோ ஷீ ஹல்க்ல உபயோகப்படுத்தின ஒரு அப்டேட் வெர்ஷன் டிவைஸா தான் இதை உபயோகப்படுத்துறான்னு நினைக்கிறேன். அவரை கட்டுப்படுத்தி அந்த அல்க் ஃபார்மை அடக்கி வச்சிருக்க மாதிரி. அந்த டிவைஸ்ல பாத்தீங்கன்னாலே சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கும் அந்த கலர்ல. நான் நினைக்கிறேன் அந்த ரெட் கலர் வந்தா ஓவர்லோட் ஆகிருச்சு காமா ரேடியேஷன். சோ அந்த டிவைஸ் இல்லாட்டி நம்ம ஹியூமன் ஃபார்ம்ல இருக்க நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து ஹல்கா மாறதுக்கு நிறைய சான்ஸ்கள் அதிகம். அதுக்கப்புறம் நம்ம பீட்டர் அந்த கேள்வியை பேனர் கிட்ட கேட்கக்குள்ள இந்த இயற்கையில எது நல்லது எது கெட்டது நீ எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருப்பாரு. சோ இதுல இருந்து நான் என்ன கன்க்ளூஷனுக்கு வாரேன்னா அந்த ஸ்பைடர் பவர் மியூட்டேட் ஆகுறதுங்கிறது அது ஒரு பேசிக்கான இயற்கையான விஷயம். ட்ரபிள்ஸ்ல இருந்து அதை தற்காத்துறதுக்காக அந்த உடம்ப அதை அப்படி மாத்திக்கலாம். சோ அதை கெட்டதுன்னு சொல்லலாது, அதை நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரது சாத்தியம்னு சொல்லலாம். அதை தான் ப்ரூஸ் பேனர் சொல்லியிருப்பாரு.